ரம்ஜான் மீனிக் விழாக்கோடைய செகண்ட் பார்ட் இது. இன்னைக்கு மார்னிங் பசங்களுமே கிளம்பிட்டாங்க, எல்லாரும் தொழுக போயிட்டாங்க. தொழுதுட்டு வரத்துக்குள்ளே எல்லாம் டிஃபன் ரெடி பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு வேலை பிரித்து நாங்கள் எடுத்துட்டோம். மதியானத்துக்கு வந்து என்ன வேலை நமக்கு இருக்கு இல்லையா அதிகமாக. ஸோ மதியம் வேலை தான் எங்களுக்கு எப்போவுமே அதிகம். ஏன்னா எப்போவுமே வந்து 15 கிலோ கிட்ட நமக்கு சமைப்போம். 2 குண்டான் தான் எங்கள் வீட்டில் இறப்போம். இந்த தடவை வந்து கொஞ்சம் கம்மியாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 10 கிலோ சிக்கன் பிரியாணி அண்டு ஆனியன், 5 கிலோ வந்து எண்ணெய் கத்திரிக்காய், இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணோம். மார்னிங் டிஃபன் வந்து வெரைட்டியாக ரெடி பண்ணதுனால மதியானம் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு கொடுக்கணும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு மணி 4 ஆகிடும் கொடுத்து முடிக்கிறதுக்கு. இருந்துமே நாங்கள் 10 கிலோ செஞ்சுமே எங்களுக்கு அன்றைக்கி பத்தலை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்துட்டு மதியத்தோடு இன்றைக்கி எங்களுக்கு வந்து பிரியாணிலாம் காலியாகிற மாதிரியே செஞ்சுட்டோம். நைட்டுக்கு வந்து எல்லாருமே டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 குண்டான் இருக்கும் எங்கள் வீட்டில். இன்றைக்கி நாங்கள் 1 குண்டான் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வலையெல்லாம் போட்டு ரெடி ஆகட்டும். முடிஞ்சதுமே எல்லாருமே அம்மா வீட்டுக்கு கிளம்புவாங்க. பட் நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து திரும்ப ஸ்கூலுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து மறுநாள் ஸ்கூல் வரத்துக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால அன்றைக்கி ஈவினிங் மட்டும் நாங்கள் வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு எங்கள் நாத்தனார்லாம் வந்திருந்தாங்க. சின்ன நாத்தனார் இந்த தடவை வரல, எப்போவுமே வந்துடுவாங்க. பெரிய நாத்தனார் மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்ததுக்கப்புறம் அவங்களாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டோம். அம்மா வீட்டுக்கு போகல, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து ஒர்க் இருக்குது, போயிட்டு வரதுக்கு டைம் செட் ஆகாது அப்படின்றதுனால அம்மா வீட்டுக்கு கிளம்பல. அண்ட் ஈது வந்து நாங்கள் வந்து ஈதுக்கு வளையல்லாம் நிறையா எடுத்தோம். ஸோ எப்போவுமே வந்து நான் வளையல் எடுக்க மாட்டேன். பட் இந்த தடவை கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துறதுனால அதுவுமே அப்படி போட்டாச்சு.